வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ், பீஸ்ட் அண்ட் கானர் பிராக் லெஸ்னர், கேம் ட்ரிபிள் ஹெச், ஜான் மாக்ஸ்லி என்கின்ற டீனா அம்பர்ஸ், இவங்க 4 பேர்த்த பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அகைன் WWE வந்து சாம்பியன் ஆவாரா ஆக மாட்டாரா, WWE நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ரிட்டன் வருவாரா வரமாட்டாராம், அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து WWE விட்டு போக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. அவர் மேபி WWE விட்டு போவாரா போக மாட்டாராம். அது இல்லாமல் நம்முடைய ஏஇடபிள்யூவில் இருக்க நம்முடைய ஜான் மாக்ஸ்லி வந்து திரும்பி WWEக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இவங்க 4 பேருங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க 4 பேத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்டோரி வந்து மேபி இருக்குது. அதனால் மேபி இவங்க ஒன் பை ஒன்னாக, அதாவது ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கட்டும், நம்முடைய பிராக் லெஸ்னர், நம்மளுடைய ஜான் மாக்ஸ்லி, இவங்க 4 பேர்த்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஒரு முழு விளக்கத்தோட இவங்க WWEக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, ரோமன் ரெயின்ஸ்க்கு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த செக்ஷுவலி அந்த கேஸில் வந்து திரும்பி ரிலீஸ் ஆகி WWEக்கு வந்து ஃபைட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இல்லை ஏஇடபிள்யூ இருக்க நம்மளோட ஜான் மாக்ஸ்லி வந்து WWEக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக இது இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். அதாவது வரலாற்றையே திரும்பி பார்க்க செய்த ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது WWE ஹிஸ்ட்ரியிலேயே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருந்தார் அப்படின்னு கேட்டால் உண்மைதான். 1316 நாள் வந்து யாருமே வந்து சாம்பியனாக WWE ஹிஸ்ட்ரியிலே யாருமே சாம்பியனாக இருந்ததே கிடையாது. அதாவது சொல்லலாம், இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோனோ சமோடினோ அப்படிங்கிறவர் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு முன்னாடி வந்து சாம்பியனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேபி அவர் வந்து இருந்தார் தான், மேபி அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் WWE தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால், ப்ரோனோ சமோடினோ வந்து அவர் வந்து 1990லேருந்து அந்த 2000 அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த வருஷத்துக்குள்ளேயே தான் நம்மளுடைய ப்ரோனோ சமோடினோட ரெக்கார்டுங்கிறது அது பழைய ரெக்கார்டு. மேபி இது புது ரெக்கார்டு அப்படின்னா இது ரோமன் ரெயின்ஸோட ரெக்கார்டா. இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலையுமே இந்த ஒரு டைட்டில் ரேஞ்சனை வந்து முறியடிக்க முடியாது. இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த டைட்டில் ரேஞ்சனை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸு பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் WWE அதிகமான ஒரு கான்ஃபிடண்டான ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய WWE பேசியிருக்காங்க. மேபி அப்பேற்பட்ட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து திரும்பி WWEல வந்து அகைன் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் மேபி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்க. அதாவது WWEல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு வந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரீசெண்ட்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொன்னார். அதாவது நான் வந்து ஃபிசிக்கலி வந்து நான் வந்து அன்ஃபிட்டாக இருக்கேன், அதாவது என்னால் வந்து தொடர்ந்து வந்து ரெசல் பண்ண முடியாது, அதாவது நான் வந்து என்ன தான் நான் ரெசல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் விருப்பப்பட்டாலும் என்னோட உடல் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைக்காது. அதாவது எனக்கு வந்து லுக்குமியா அப்படிங்கிற அந்த ஒரு நோய் இருக்கிறதுனால மேபி என்னால் வந்து தொடர்ந்துலாம் என்னால் ரெசல் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 2027 நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்லிங் கரியரை விட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸே வந்து சொல்லிட்டார். அதனால் மேபி அதுக்குள்ளே 2027க்குள்ளே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து 2 தாட்டி வந்து WWE சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி WWE தரப்புலேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEலேருந்து விட்டு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படியாவது வேர்ல்டு டைட்டிலோ இல்லை அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலோ ஏதாவது ஒன்று கொடுத்து நாங்கள் ரோமன் ரெயின்ஸை வந்து அழகு பார்ப்போம் அப்படின்னு நம்மளுடைய WWE அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பல இன்டர்வியூலையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பற்றியே பேசியிருக்காங்க. அப்பேற்பட்ட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து WWEல வந்து இப்போ வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக இருக்கார். மேபி அவர் வந்து WWEல விட்டு போகிறதுக்கு முன்னாடி 2027 அவர் வந்து ரெஸ்லிங் கரியரை விட்டு போயிடுவார். அதுக்கு முன்னாடி வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து 2 டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒன்று வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், இன்னொன்று வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். இந்த 2 சாம்பியனையுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து நாங்கள் வின் பண்ண வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸை வந்து நம்மளுடைய WWE பண்ணியிருக்காங்க. மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள இந்த 2 சாம்பியனுமே வின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வரலாற்றையே திரும்பி பார்க்க செஞ்ச அளவுக்கு வந்து WWE ஹிஸ்ட்ரியிலே லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருந்தவர் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ். அவர் வந்து அவரோட டைட்டிலில் வந்து கோடி ரோட்ஸ்ட்டை தோற்றதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த டைட்டிலுக்கான ரீமேட்சை வந்து இன்ன வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இன்னமும் கேட்காம தான் இருக்கார். மேபி அந்த மேட்ச்சு கூட மேபி டைட்டிலுக்கான ஒரு மேட்ச்சை கூட அந்த ஃபியூடை கூட நம்மளுடைய WWE வந்து கிரியேட் பண்ணி கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து திரும்பி WWEல வந்து சாம்பியன் கூட ஆக்கலாம். மேபி சாம்பியன் ஆகணுமா இல்லை ரோமன் ரெயின்ஸ் ஆகக்கூடாதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா இது வந்து ஒவ்வொருவரோட ரோமன் ரெயின்ஸோட ஒரு ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். ஏன்னா என்னோட தலைவர் வந்து லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருந்தார், அவர்கிட்ட வந்து இப்போ சாம்பியன் இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பல ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அதனால் மேபி ரோமன் ரெயின்ஸ்ட்டை வந்து திரும்பி அகைன் வந்து WWE வந்து
டைட்டிலில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரோமடென்ஸ்ட்டை வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ரெண்டாவதாக பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர். அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE அதிகப்படியான சேலரி வாங்குற ஒரு ரெஸ்லர் யார் என்றால் நம்முடைய பிராக் லெஸ்னர் தான். நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட மோதின ரெஸ்லர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து WWE டாப் 1 ரெஸ்லராக தான் இருக்காங்க. அது இல்லாமல் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய ரோமடென்ஸ் அளவுக்கு வந்து ஈக்குவலான ஒரு ஃபேன் பேக்ஸை வச்சுருக்க நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து செக்ஷுவலி அந்த ஒரு விஷயத்தினால நம்முடைய ரெஸ்லிங் கெரியர் அப்படிங்கிறத விட நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு லைஃபே வந்து சுத்தமாக வந்து ஃபாயிலர் ஆயிடுச்சு. மேபி இதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE வரவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. என்னதான் அந்த செக்ஷுவலியான பிராக் லெஸ்னர் மேலே இருக்க அந்த ஒரு அலிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அதில் வந்து எந்த விதமான சம்மந்தமே இல்லை பிராக் லெஸ்னர்னு சொல்லி அந்த கேஸ்லேருந்து மொத்தமாக விடுதலை ஆகிட்டாலும் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி வந்து WWE வந்து ஃபைட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், வின்ஸ் மெக்மேன் இருந்தப்போ நான் ஃபைட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் எனக்கான எல்லா சுதந்திரமே அங்கே கிடச்சிச்சு. ஆனால் மேபி இப்போ வந்து இருக்கிறது வந்து வின்ஸ் மெக்மேன் கிடையாது. அவரோட இன்னொரு எப்படி சொல்கிறேன், வின்ஸ் மெக்மேனை பிடிக்காத ஒருத்தர் யாரும் ஆகுதோ அது ட்ரிபிள் ஹெச் தான். மேபி அந்த ட்ரிபிள் ஹெச் தான் இப்போ வந்து WWE வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதனால் மேபி இப்போ இருக்க ட்ரிபிள் ஹெச் இருக்காருன்னா அவரோட எந்த ஒரு நடவடிக்கையுமே எனக்கு பிடிக்காது. மேபி எனக்கும் அதாவது எனக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்குமே சுத்தமாக செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது என்னதான் என் மேலே இருக்க அந்த செக்ஷுவலியான அந்த ஒரு கேஸ் வந்து இல்லைனா எந்த வித இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கிளியர் ஆகிட்டாலும் மேபி நான் WWE வர்றேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சாத்தியம் இல்லாதது. அதாவது இப்போ இருக்கிறது வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஒரு ஏரா. அதனால் மேபி நான் இதுக்கப்புறம் வந்து நான் WWE வர்றது வராமல் போகிறது வந்து அது என்னோட கையில் தான் இருக்கானாலும் இதுக்கப்புறம் வந்து நான் WWE நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து எல்லா விஷயத்துலையுமே இன்டைரக்ட்லி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ வந்து இருக்கிற ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஒரு ஏரா வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற தான் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த வின்ஸ் மெக்மேனோட ஏரா எனக்கு பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் மேபி நான் இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஏரா வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேபி இந்த செக்ஷுவலியான அந்த ஒரு கேஸ் வந்து எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் மேபி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE வருவாரா வரமாட்டாரா, இல்லை வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்முடைய ரோமடென்ஸ் மாதிரி நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஃபேன்ஸுக்காக வர்ற ஆள் கிடையாது மேபி. அதனால் மேபி நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வர்றதும் வராமல் இருக்கிறதும் நம்முடைய பிராக் லெஸ்னரோட கையில் தான் இருக்குது. மேபி இது WWE கையிலையா இருக்கான்னு கேட்டால் மேபி WWEக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து மனசு வச்சா நம்ம ஒன் டைம் வந்து நம்மளோட லாஸ்ட் மேட்ச் வந்து WWEல விளையாடணுமே அப்படிங்கிறக்காக விளையாண்டா மேபி விளையாடலாம். இல்லை விளையாடல அப்படின்னாலும் மேபி அவர் படி ஹாயாக அவர் வீட்டில் படுத்து தூங்கிடுவார் மேபி. இதனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கான்னு கேட்டால் மேபி நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து யாரும் அதிகமாக எதிர்பார்க்கல. அதனால் மேபி நம்முடைய பிராக் லெஸ்னர் வர்றதும் வராமல் இருக்கிறதும் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமே தவிர இதில் வந்து யாரும் தலையிட முடியாது. அப்படி ஒருவேளை நம்மளோட பிராக் லெஸ்னர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும். அது வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வராரா அப்படிங்கிறத வெயிட்டாக பார்க்க போகிறது யாரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேம் ட்ரிபிள் ஹெச் தான். அதாவது நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணி கொண்டுக்கிட்டு போகிறது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் தான். ட்ரிபிள் ஹெச் வந்து அவருக்கு யார் சம்பாதிக்கிறாரோ அவரை வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து டாப்பில் கொண்டு போவார். அவருக்கு வந்து யார் சம்பாதிக்கலையோ அவரை வந்து தரமட்டத்துக்கு கொண்டுட்டு போயிடுவார். இதுதான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கவழக்கம். இப்போ வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடுப்பில் இருக்காராம். ஏன்டா அப்படின்னு கேட்டால் நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ வந்து WWEல இருக்கார்ல. அதனால் மேபி இப்போ ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து WWEயோட டிக்கெட் சேலிங்க அதிகமாக ஏற்றுறீங்க, அது இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே இருக்க ஆட்ஸில் வந்து அதிகமான வருமானம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் தேவையில்லாத ரெஸ்லர்ஸ் எல்லாம் நீங்களாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டை வந்து நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்ரிபிள் ஹெச் மேலே வைக்கிறாங்களாம். மேபி இது வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் மட்டும் இந்த ஒரு டிசிஷனை எடுக்கல. இவருக்கு மேலே ஹெட்டாக இருக்கிறது யாருன்னா TKO குரூப்ஸ் தான். அவங்க சொல்கிறது தான் எல்லாமே, அதைப்படி தான் நான் நடக்கிறேன். ஆனாலும் இதை வந்து ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. இது வந்து இந்த WWE இருக்கு அப்படின்னா இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு கிடையாது. எனக்கு மேலே வந்து TKO குரூப்ஸ் இருக்குது, அவங்க சொல்கிறத மட்டும்தான் நான் பண்ணுறேன். அதுவும் TKO குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து WWEல ஒரு வேலைக்காரன் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி அதில் வந்து கோவப்பட்ட நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து டேரக்ட்லி நம்மளுடைய TKO குரூப்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்காகவும் நான் தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து என்ன ரொம்ப வந்து ஹேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் பண்ண ரியாக்ஷனை வச்சு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து நம்மளுடைய TKO குரூப்ஸ் மேலே சொல்லியிருக்காங்களா. மேபி அவங்க வந்து நீலாம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து இங்கெல்லாம் ஓவராக பேசாத அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய
டிகேஓ குரூப்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்களா? மேபி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சே வந்து WWE வந்து ஒரு வேலைக்காரன் தானா? மேபி இப்போ வந்து நம்மளுடைய டிகேஓ குரூப்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை வந்து மேபி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்களாம். அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து WWE வந்து இன்னும் ஒரு 18 மாதம் மட்டுமே தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டிகேஓ குரூப் வந்து நம்மளுடைய ராண்டியோ, அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. மேபி இது யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய WWE ஒர்க் பண்ணுற ஜனதன் கோச் அப்படிங்கிற அவரு தான் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது டிகேஓ குரூப்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து வெறும் 18 மாதமே தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜனதன் கோச் அப்படிங்கிற வந்து அவர் வந்து இப்போ வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. அதனால் மேபி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இருக்கிறதும் இருக்காததும் அதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்மளுடைய டிகேஓ குரூப்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் வந்து இப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் மேபி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து வெறும் 18 மாதம் தான் இப்போ வந்து WWE இருக்க போகிறார். அவரோட ஜோடி வந்து இதுக்கப்புறம் முடிய போகுது. அதுக்கப்புறம் எவன் வரான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். முதலாவதாக பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா ஏகே ஜான் மாக்ஸ்லி. அதாவது நம்மளுடைய டீனாமர்ஸ் என்கின்ற ஜான் மாக்ஸ்லி வந்து இப்போ வந்து AEWல இருக்கார். மேபி அவர் வந்து WWE ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரி பல ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து தவமாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் எப்படியாவது ஒன் டைம் வந்து இந்த ஷீல்டு அப்படிங்கிறது வந்து WWE ரியூனியன் ஆயிராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட நம்மளுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் WWE என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஷீல்டை வந்து நாங்கள் வந்து ரியூனியன் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, மிகப்பெரிய கனவா இல்லை மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்ட போகிறாங்களான்னு தெரியல. அது இல்லாமல் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்னன்னா, அதாவது ஜான்சனா, அதாவது நம்முடைய ஜான் மாக்ஸ்லி வந்து WWE ரிட்டர்ன் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூடயோ இல்லை செத் ரோலின்ஸ் கூடயோ ஒரு ஃபியூடு போகணும். இல்லை இவங்க 3 பேருமே வந்து ரெசல்மனியாவில் வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கூட மேபி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது. அதாவது நம்மளுடைய ஜான் மாக்ஸ்லி வந்து WWE விட்டு எதுக்கு போனார் அப்படின்னு கேட்டால், அதாவது WWE வந்து பண்ணுற விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல, சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க, அவரை வந்து ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய டீனாமர்ஸ் வந்து WWE விட்டு AEWக்கு போனார். அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்முடைய WWE யூஸ் பண்ணாத ரெஸ்லர்லாம் ரிலீஸ் பண்ணாங்களா, இப்போ பாதி பேர் இப்போ நம்முடைய ரூசோவாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இல்லை அலிஸ்டா பிளாக்காக இருக்கட்டும், இல்லை கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், அது வந்து பல பேர் வந்து இப்போ WWE வேணான்னு சொல்லிட்டு AEWக்கு போயிட்டு இப்போ AEW வேணாம்னு சொல்லி WWEக்கு வந்தார்ல, அது மாதிரி நம்மளுடைய டீனாமர்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இப்போ வந்து WWE ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஜான் மாக்ஸ்லி வந்து திரும்பி வந்து AEWக்கு டீனாமர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நெம்மில் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஜான் மாக்ஸ்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், நான் வந்து இதுக்கப்புறம் நான் WWEக்கே நான் வரமாட்டேன். அதாவது என்னோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை கூட நான் AEWல நான் விளையாண்டுவேனே தவிர, நான் வந்து எக்காரணத்தை கொண்டு நான் வந்து WWEக்கே நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான் மாக்ஸ்லி வந்து சொல்கிறார். ஆனாலும் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து என்ன, மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, திரும்பி வந்து டீனாமர்ஸ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்து இந்த ஷீல்டை வந்து ரியூனியன் பண்ணணும். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸு, செத் ரோலின்ஸு, நம்மளுடைய டீனாமர்ஸ் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடணும். அதுவும் ரெசல்மனியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பேப்பரியில் வந்து மேபி இவங்க 3 பேர் மேட்ச் நடக்கணும். அதுதான் இவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸும் நினைக்கிறாங்க. மேபி நம்மளுடைய டீனாமர்ஸ் என்கின்ற ஜான் மாக்ஸ்லி வந்து WWEக்கு ரிட்டர்ன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. மேபி ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய ஜான் மாக்ஸ்லி வந்து WWE சில கசப்பான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மேபி இப்போ நம்முடைய கோடி ரூட்ஸ் வந்தார்ல, அதாவது AEW சில விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படிங்கிறக்காக WWEக்கு வந்தார்ல, அது மாதிரினா கூட நம்மளுடைய ஜான் மாக்ஸ்லி வருவாரே தவிர அவராக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது இல்லாமல் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வருவாரான்னு கேட்டால் வரமாட்டார். ஏன்னா திரும்பி ரீகான்ட்ராக்டோட பண்ணுவார். அதாவது AEW சில விஷயங்கள் வந்து பிடிக்கல, சில கசப்பான சம்பவங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் தான் நம்முடைய அதாவது ஏகே ஜான் மாக்ஸ்லி வருவாரே தவிர இல்லை மற்றபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை நம்முடைய ஜான் மாக்ஸ்லி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா.